அனைவருக்கும் வணக்கம். நம்ம தமிழகத்தில் நமக்கு தெரியாத எத்தனையோ பொக்கிஷமான கோவில்கள் இருக்குங்க. அதாவது பழமையான, ஆனால் அந்த இடத்துல இருக்கக்கூடிய சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு எந்த கோவில்லையுமே இருக்காது. ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குங்க. அந்த வகையில் நாம் எல்லா கோவில் பற்றியும் பார்த்துட்ருக்கோம். இப்போ பார்க்கக்கூடிய இந்த கோவிலில் நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள்லாம் சொல்கிறாங்க. பசியோடு இருந்த சுந்தரருக்கு இறைவன் கட்டமுதும் நீரும் கொடுத்து அவருடைய பசியை போக்கி அருளிய தலம் அப்படின்னு இந்த தலத்தை சொல்றாங்க. சுந்தரருக்கு சிவன் அன்னம் பரிமாறிய விழா இன்னைக்கும் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. இங்கு சிவன் கிட்ட வேண்டிக்கொள்ள அன்னத்திற்கு குறைவில்லாத நிலை நமக்கு ஏற்படும் அப்படிங்கிறது நம்பிக்கை. எப்படிப்பட்ட பாவம் செய்தவர்களும் தன்னுடைய பாவம் நீங்கணும் அப்படின்னு மனம் திருந்தி இந்த கோவிலுக்கு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த பாவம் தீரும், தோஷங்கள் தீரும், நன்மை நடக்கும் அப்படின்னு இந்த கோவில் பற்றி சொல்றாங்க. இந்த கோவில் பற்றி இன்னும் நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் இருக்குது. நாம் அதை நான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை பார்க்கக்கூடிய நீங்கள் மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்களும் இந்த கோவிலுக்கு போயிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு செய்வினை கோளாறு, வசியம், பில்லி, சூனியம் இந்த மாதிரி யாராவது நமக்கு ஏதாவது செய்திருப்பாங்களோ, அதனால தான் நாம் இப்போது கஷ்டப்பட்டுட்டு இருக்கோமோ அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா? நிறைய பேர் இப்படி தான் கேட்குறாங்க. எனக்கு திடீர்னு எதிர்மறையான விஷயம் எங்கள் வீட்டில் நடந்துக்கிட்டே இருக்குது. ஒரு சின்ன சின்ன ஆக்சிடெண்ட் நடக்கிறது, வீட்டில் ஒரு சின்ன வார்த்தை சொன்னால் கூட அது பெரிய அளவில் சண்டையாக வெடிக்கிறது, அது மாதிரி கெட்ட எண்ணங்கள் நிறைய வர்றது, இது மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். நாம் இப்போது பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிவபெருமானுடைய கோவில் தாங்க. முக்கியமாக இந்த கோவில் பாவங்களை நீக்கக்கூடியது அப்படிங்கிறதுல ஒரு முக்கிய தலமாக, காவிரி வடகரை தலங்கள் வரிசையில் 13வது தலமாக இருக்கக்கூடியது தான் இந்த தலம். காவிரி வடகரை தலங்களில் ரொம்பவே சிறப்பு பெற்றது அப்படின்னு சொல்கிறாங்க. தேவாரம் பாடல் பெற்ற காலத்தில் திருக்குறுக்காவூர் வெள்ளடை அப்படின்னு பெயர் பெற்றிருக்கிறது இந்த கோவில். தற்போது இந்த கோவில் எங்கே இருக்கு என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம். குறிப்பாக ஞானசம்பந்தருடைய பாவங்களை போக்கிய தலம் அப்படின்னும், சுந்தரருக்கு இறைவன் கட்டமுது கொடுத்து அருளிய தலம் அப்படின்னும் பெருமைகளை பற்றி சொல்லலாங்க. இந்த தலத்துக்கு சம்பந்தர் பதிகம் 1, சுந்தரர் பதிகம் 1 அப்படின்னு 2 பதிகங்கள் பாடியிருக்காங்க. இந்த கோவிலுடைய இறைவன் பெயர் பார்த்திங்கன்னா வெள்ளடை ஈஸ்வரர் அப்படின்னும் வெல்விடைநாதர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் இறைவி பெயர் காவியங்கண்ணி அம்மை அப்படின்னு சொல்கிறாங்க. சீர்காழியில் இருந்து தென் திருமுலை வாயில் செல்லக்கூடிய சாலை மார்க்கத்தில் சுமார் 6 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய வடக்கால் அப்படின்னு சொல்லக்கூடிய கிராம நிறுத்தத்தில் இறங்கி அங்கிருந்து பிரிந்து போகக்கூடிய சாலையில் தெற்கே 1 கிலோமீட்டர் நம்ம போனோம் அப்படின்னா இந்த சிவத்தலத்தை நம்மளால் அடைய முடியும். கோவில் வரை வாகனங்கள் போகும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் உங்களுக்கு தெளிவாக சொல்லணும் அப்படின்னா அருள்மிகு வெள்ளடை ஈஸ்வரர் திருக்கோவில் திருக்கடவூர் அப்படின்னு சொல்லக்கூடிய திருக்கடவூர் வடகாலஞ்சல் சிறுகாழி வட்டம், நாகப்பட்டினம் மாவட்டம். இந்த ஆலயம் தினமும் காலை 7 மணி முதல் 10 மணி வரையிலும், மாலை 6 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும் திறந்திருக்கும். இந்த ஊரினுடைய பெயர் குறுக்காவூர், அதாவது கோவிலினுடைய பெயர் வெள்ளடை. தேவாரம் பாடல் பெற்ற காலத்தில் திருக்குறுக்காவூர் வெள்ளடை அப்படின்னு அறியப்பட்ட இந்த தலம் இந்த நாளில் இப்போ திருக்கடவூர் அப்படின்னு வழங்கப்படுது. ஒரு பிரகாரத்தோடு விளங்கக்கூடிய இந்த ஆலயத்துக்கு ராஜகோபுரம் கிடையாதுங்க. கிழக்கில் ஒரு நுழைவாயில் மட்டுமே இருக்கும். இறைவன் வெல்விடைநாதர் சதுர ஆவுடையார் மீது சிறிய பானம் கொண்ட லிங்க உருவில் கிழக்கு நோக்கிய
சுயம்பு மூர்த்தியாக காட்சி தருகிறார் அப்படின்னும், இறைவி காவிய கன்னியம்மை தெற்கு நோக்கி தரிசனம் தராங்கன்னு சொல்லலாம். இறைவன் கருவுரை கோஷ்ட தெய்வங்களான தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர், பிரம்மா, துர்க்கை ஆகியோர் இருக்காங்க. தட்சிணாமூர்த்தியின் மேல் பாகத்தில் நடராஜர் உருவம் இருக்கிறது தரிசிக்கத்தக்கது. விஷ்ணு கரிய மாணிக்க பெருமாள் என்ற பெயரோடு தனி சன்னதியில் வீற்றிருக்காரு. கருவறை பிரகாரத்தில் நால்வர் சந்நிதி, நடராஜ பெருமான் சன்னதி, காசி விஸ்வநாதர் விசாலாட்சி சன்னதிகளோடு சனீஸ்வரன், மாவடி விநாயகர், சிவலோகநாதர் ஆகிய சன்னதிகளும் அமைந்திருக்கும். கருவறை சுற்றுல பைரவர், சூரியன், மாரியம்மன், ஸ்ரீ ஐயனார் ஆகியோர் திரு உருவங்களும் அமைந்திருக்கிறத பார்க்க முடியும். கருவறை பிரகாரத்தில் வள்ளி தெய்வானையோடு சுப்பிரமணியரும் தனி சன்னதியில் வீற்றிருக்காங்க. பொதுவாக முருகன் கிழக்கு திசை நோக்கி தான் இருப்பார். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய முருகன் தெற்கு திசை நோக்கி காட்சி தராரு. தென் திசையை பார்த்திருக்கிறதால இவரை குரு அம்சமாக கருதி வழிபாடு செய்கிறாங்க. இவருக்கு வியாழன்கிழமையில சிறப்பு பூஜைகள் நடக்கிறதையும் பார்க்க முடியும். சுந்தரர் தன்னுடைய தொண்டர் கூட்டத்தோடு சீர்காழியில் இருந்து இந்த ஊருக்கு எழுந்தருளிய போது தாகமும் பசியும் அவர்களுடைய தொண்டர்களும் அந்த பசியில் வாடிக்கிட்டு இருந்திருக்காங்க. இறைவர் அந்தனர் உருவம் கொண்டு வழியில் தண்ணீர் பந்தல் ஏற்படுத்தி அவர்களுக்கு தண்ணீரும் கட்டமுதும் கொடுத்திருக்காரு. சுந்தரர் உண்டு உறங்கும் போது இறைவன் பந்தலோடு மறைந்தாராம். சுந்தரருக்கு இறைவன் கட்டமுது அருளிய விழா ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை பௌர்ணமி இந்த நேரத்தில் இந்த தலத்தில் ரொம்ப சிறப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். இங்கு சிவனிடம் வேண்டிக்கொள்ள அனைத்து குறையில்லாத நிலை ஏற்படும் அப்படிங்கிறது நம்பிக்கை. சைவ சமயம் தலைக்க பாடுபட்ட சம்பந்தர் மதுரையில் சமணர்களோடு வாதிட்டு வென்றாங்களாம். அவர்களோடு வாதத்தில் தோற்ற சமணர்கள் கழுவேற்றப்பட்டார்கள் அப்படின்னும், இவ்வாறு சமணர்களை கழுவேற்றிய பாவம் நீங்க சம்பந்தர் காசிக்கு சென்று கங்கையில் புனித நீராட விரும்பினாரா. தான் காசிக்கு செல்ல அருளும்படி சீர்காழி தலத்தில் சிவன் கிட்ட வேண்டினாங்களாம். சம்பந்தருக்கு காட்சி தந்த சிவன் அவரை காசிக்கு செல்ல வேண்டாம் என்றும் திருக்குறுக்காவூர் வெள்ளடையில் அவருக்கு கங்கையை வரவழைத்து கொடுப்பதாகவும் சொன்னாங்களாம். அதன்படி இங்கு வந்த சம்பந்தர் சிவனை வேண்டினாராம். அவருக்கு காட்சி தந்த சிவன் இங்கிருந்த கிணற்றுல கங்கையை பொங்க செய்தாரா. அதில் நீராடிய சம்பந்தர் பாவம் நீக்கினார் அப்படின்னும், இதனால தான் எப்படிப்பட்ட பாவமாய் இருந்தாலும் இந்த கோவிலுக்கு வந்தால் நீங்கி போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆலயத்தினுடைய தீர்த்தமான இக்கிணறு பால் கிணறு என்ற பெயரோடு கோவிலுக்கு வெளியே தனி சுற்று மதிலோடு இருக்கு. தை அமாவாசை நாளன்னைக்கு இறைவனுக்கு தீர்த்தம் கொடுக்கக்கூடிய சமயத்தில் இக்கிணறு அந்த கிணறுடைய நீர் பால் நிறமாக மாறக்கூடிய அதிசயத்தை நம்மளால் இன்னைக்கும் பார்க்க முடியும். அன்று மட்டுமே பக்தர்கள் இதில் நீராட அனுமதிக்கப்படுகிறார்கள். மற்ற நாட்களில் இந்த தீர்த்தம் திறக்கப்படுவதில்லை அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஆண்டுதோறும் பக்தர்கள் தை அமாவாசை நாளில் இங்கு நீராடி பெருமளவில் வர்றாங்க. மேலும் தைப்பூச நாளில் பஞ்சமூர்த்தி புறப்பாடும் இந்த தலத்தில் ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்படுது. ஞான சம்பந்தருடைய பாவங்களை போக்கிய இந்த தலத்தில் இறைவனையும் இறைவியையும் வழிபட்டால் நம்மளுடைய பாவங்கள் தொலைந்து போகும் அப்படிங்கிறது பக்தர்களுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. அப்படி குறிப்பிட்டு இந்த கோவிலில் ஏராளமான சிறப்பம்சங்களை நாம் இன்றைக்கும் கேட்டு ஆச்சரியப்படக்கூடிய வகையில் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக இந்த ஆலயத்தில் தீர்த்த கிணறாக பால் கிணறுங்கிற பெயரில் இந்த கோவிலில் இருக்கக்கூடிய தனி சுற்று மதிலோடு உள்துறையில் அமைந்திருக்கக்கூடிய இந்த கிணற்றை நம்ம நிறைய பேர் வந்து பார்த்துட்டு போவாங்க அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக இந்த கோவிலுக்கு நீங்களும் போகணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு முறையாவது போக வேண்டிய கோவில்களில் இதுவும் ஒன்று. நீங்கள் இந்த கோவிலுக்கு போயிருக்கீங்க அல்லது இந்த ஊரை சார்ந்தவர்கள் அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. முக்கியமாக இந்த கோவில் பற்றி சொல்லணும் அப்படின்னா, இந்த சிவபெருமான் கிணற்றுல கங்கையை பொங்க செய்தார் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. அந்த ஒரு நிகழ்வு இந்த கோவிலுக்கு ஒரு முக்கியத்துவமாக சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நாம் எத்தனையோ கோவில்கள் நம்ம தமிழகத்தில் இன்றைக்கும் புதுமையாக நிறைய கோவில்கள் இருக்குது. ஆனால் நமக்கு ஒவ்வொரு கோவில் பற்றியுமே தெரியறதில்ல. அந்த வகையில் இந்த கோவில் பற்றி பார்த்தவங்களுக்கு மேலும் என்ன மாதிரியான உங்கள் ஊரில் என்ன மாதிரியான ஒரு கோவில் பற்றி தெரிஞ்சுக்கணும், அதே போல் புதுமையாக நாங்கள் இந்த கோவில் பற்றியும் இந்த கடவுள் பற்றியும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. என்ன நண்பர்களே, வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா
மறக்காமல் பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி வியூவர்ஸ்.